கர்த்தரை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா உன் பாதம் வைத்து அறிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா உன் பாதம் வைத்து பணிகின்றோம். கர்த்தரை வைத்திருக்கும் அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, வந்தவரே, நல்லவரே, ஆவியானவரே, அக்கினியானவரே, அனைத்து மக்களை இந்த நாளை ஆசிரியை தகப்பனே அப்பா, இதோடைய இரக்கத்தை வேண்டி வருகிற குடும்பத்தாரை இதோ இந்த நாளிலே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. இயேசுவே, வாழ்வுகிறவரே, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன அன்பு இயேசுவே, எங்களை வாழ்விப்பவரே, எங்களை இயக்குபவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இதோ உடைய பலவை நிறைந்த உடைய தூய ஆவியால் தான் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை ஏற்கின்றவர், எங்களை பண்படுத்துகின்றவர், எங்களை பக்குவப்படுத்துகின்றவர், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பவர் நீரே என்று இதோ நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தி எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை. எனக்காய் மரித்தி எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போமா. மலரான கண்கள் என்னை கண்டதாலே இதோ முடிந்ததென்று நினைத்த இந்த வாழ்க்கையை நான் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாவம் என்ற சேற்றிலே ஒவ்வொரு நாளும் நான் உழந்து கொண்டிருக்கிறேன். கெட்ட துர்க்க பழக்க வழக்கங்கள், சொல்லா செயலா சிந்தனையா அநேக பாவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கட்டிக்கொள்கிறோம். கோபம், வைராக்கியம், இருமாப்பு, ஆணவம், இதோ எவர் பேச்சு நான் கேட்க மாட்டேன், எவர் பேச்சு நான் என்ன நினைக்கின்றேனோ அதுதான் நடக்க வேண்டும். எப்படி இந்த தீய சக்தியிலே உழந்து கொண்டிருக்கிறோம். இதோ பேராசையிலே இன்னைக்கு உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பேராசை. இது இருந்தாதான் எனக்கு நிம்மதி, இந்த பொருள் இருந்தாதான், இதை வாங்கினால்தான், இதை வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி என்று அநேக பிள்ளை பேராசையிலே உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் கெட்ட துர்க்க
பழக்க வழக்கங்கள், குடிப்பழக்கங்கள். அநேக குடும்பத்திலே கணவர்மார் குடித்து 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 நோயாளியாக இருக்கிற நிலை. ஆண்டுடைய கனவிலே கணவருக்கு ஒரு குடிக்கிற கணவர் ஆண்டுடைய கரத்தில் கொடுங்க. என்ன செய்வது? இவ்வளவு வேலைகள் தொழிலை பார்த்து இவ்வளவு உழைப்பு இருந்தும் கடைசியில இந்த தீய பழக்க வழக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு இதோ நோயாளியாக இருக்கிற குடிப்பழக்கல்ல பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு வல்லவர், இயேசு குணமளிப்பவர், இயேசு ஆற்றல் உள்ளவர், சக்தி உள்ளவர். எங்கே இருக்கின்றார்? அபிரகாமின் கடவுள், ஈசாக்குடைய கடவுள் எங்கே? எங்கள் நற்கரையிலே இருக்கின்றார். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் மத்தியில் இருக்கிறார். இயேசு இடத்துல ஒப்புக் கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, உங்க கவலைகளை, உங்க கண்ணீரை காண்கின்ற தெய்வம் எங்கே இருக்கின்றார்? இதோ நற்கரையிலே வாழ்வெடுக்கின்ற கடவுள், உயிருள்ள கடவுள், இதோ உயிருள்ள கடவுள் மெசியா. நாயப்பர் இயேசுவை பார்த்து சொன்னார், இதோ அபிரகாமின் கடவுளாக, இதோ தோமா என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சாட்சி பிறந்தார் என்று நாயப்பர் ஆண்டவரிடத்தில் இதோ அழுது புலம்பி கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் என்னை தலைவீராக என்னை சிலுவையில் அறையில் நினைச்சுக்கிறார். ஒவ்வொரு மறுதளித்தவர் நாயப்பர் அந்த இயேசுடத்தில் வந்து மாற்றத்தோடு வருகிறார். பார்க்கிறோம். திருத்தூதர் பவுலடியாரை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் திருத்தவர் தமஸ்கில் கிறிஸ்துவை கொல்ல செல்லக்கூடிய அவரை ஆண்டவர் தடுத்தாட்கொண்டு உயிர்த்தாண்டவருடைய ஒளியால் நிரப்பப்படுகின்றார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று அவரிடத்தில் பேசுகின்றார். பாருங்கள், அந்த பவுலடியாரை வாழ்க்கையிலே எவ்வளவு மாற்றங்கள். அவர் ஆண்டவராக ஆட்கொள்ளப்பட்டவராக, தன்னை 13வது திருத்துவதராக, அப்போஸ்தலராக தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ கேடு, நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் ஏற்றுமை அழகானவை. நற்செய்தி அறிவிக்க நான் போராட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவர் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எத்தனை ஒரு மாற்ற வாழ்க்கையில பாவம் நிறைந்த அந்த வாழ்விலிருந்து விடுவிட்டு ஒரு கொடையாளராக அந்த யூத சமூகத்திலே படித்தவர், கமாலியல் என்ற அந்த பேராசிரியரிடத்திலே யூத சட்டங்களை படித்தவர், செல்வந்தர். கடவுளை அறியாதவரை சொல்கிறார், கிறிஸ்துவை அறிந்ததாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு அனைத்தையும் குப்பையெனக்கிறது. என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் எல்லாம் இயேசுடைய இது அனைத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லை. நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்காகவே. யோசுவா சொன்னார், யோசுவா என் வீட்டாரும் என் ஊழியர்களும் எல்லாம் ஆண்டவருக்கே நாங்கள் ஊழியம் புரிவோம் என்று சொன்னார்கள். ஆனந்தில் இவ்வளவு மாற்றம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு யாருக்காக இருக்கிறேன்? நான் யாருக்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டு இருக்கிறேன்? யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? வருகிறான், சிந்தித்து பாருங்கள். நம்மை படைத்த இறைவன் நம்மை பராமரித்து பாதுகாத்து இறைவன் இங்கே நற்கரையிலே மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவே என் கூட வாங்கப்பா, இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, இயேசுவே என்னோட தங்குங்கப்பா. அந்த செக்கையும் எப்படியாவது இந்த இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும். இவர்தான் மீட்பர், இவர்தான் ரட்சகர், எத்தனை எத்தனை புதுமையை செய்கிறார், இவர் எப்படியாவது பார்க்கணும் சொல்லி அந்த மரத்துல அப்படியே ஏறி உட்காந்து அப்படி பார்க்கிறார். இயேசு இவ்வளவு கூட்டத்து மத்தியிலும் செக்கையை பார்த்து சொல்றாரு, விரைவாய் இறங்கி வா. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அவரை பார்க்கணும்னு நினைச்சா அவங்க மனசுக்குள்ள ஆண்டவர் அவனை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. எப்படி ஒரு ஏழையாகிய எளியவராக பாவம் நிறைந்த உள்ளத்தில் இருக்கிற பொழுது கடவுளை பார்க்கணும்னு அந்த ஒரு எண்ணம். இயேசுவை கூட இருக்கணும், என் கூடவே வாங்கப்பா. இயேசுவை பாடலை எல்லாரும் அப்படி இணைந்து பாடுவோமா? எல்லாரும் அமர்ந்து உட்கார்ந்து இயேசு முன்பாக இந்த பாடலை என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. திருப்பதி அறியாமல் சொல்கிறது, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இயேசு ஒருவரால் நமக்கு மீட்பு. அமர்ந்து கண்களை மூடி பாடுவோமா? எல்லாரையும் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே என் கூடவே இரு. ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஐயா நீர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 5ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவர் சொல்கிறார். திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்கிறார். சரி, கிளையோடு இருந்தால் எவ்வளவு கனி கொடுக்க முடியும்? மிகுந்த கனி கொடுக்க முடியும். இயேசுவோடு இணைந்திருந்து பாடுவோமா? என் கூடவே ஓ இயேசுவே
நீர் இல்லாமல் நான் வாழ. கண்களை மூடுவோமா? எல்லாருடைய கண்கள் மூடுங்க. இந்த கண்ணை திறந்தே இருக்கீங்க. இந்த கண்கள் மூடி இறை பிரசன்னத்துக்குள்ள வாங்க. ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நக்கலை வாழ்விட்டார். நம் பக்கத்துல இருக்கிறார் ஆண்டவர். கண்களை மூடி பாருங்க. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் வாய்த்தது பாடுவோம். கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக்குகிறார். இருந்தவருடைய இரவை ஆண்டவர் உதயமாக்குகிறார். ஒப்புக்கொண்டு இருந்த நாட்கள், இருந்தோன்ற மனநிலைகள், சாத்தான் படித்த மனநிலைகள், இருந்த வாழ்க்கை எப்பொழுது விடுவோம் என்ற நம்பிக்கையிலே உழந்து போய் இருக்கிற மக்களை ஆண்டவர் கைதூக்கி வருகின்றார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். வேதனைகள், பாரங்கள், சுமைகள் தள்ளி எல்லாம் ஒன்றுமில்லாத அந்த உயர்த்தக்கூடியவர் இவருடைய வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். கணவரா, மனைவியா, பிள்ளைகளா, குடும்பத்தால், உறவுக்காரர்களா, சொந்தக்காரர்களா, பந்தக்காரர்களா கைவிடப்பட்டு இருக்கலாம். இயேசு ஒப்பு கொடுங்க. இவருடைய வாழ்க்கை கொடுங்க. அவர்கள் தேற்றக்கூடியவர். நான் உன்னை என்று மறவே நினைச்சவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இங்கே நற்கரையில் இருக்கிறார். வாழ்வு கொடுக்கின்றவர், உயிர் கொடுக்கின்றவர், ஜீவன் உள்ளவர் இங்கே இருக்கிறார். அவர் கொடுத்து பாருங்கள். இந்நேரத்தில்
நீங்கதானப்பா. கண்ணீரோடு கொடுங்க. நித்தியம் நீரே, என் நண்பனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நாயகர் யாரும் சொல்லுவோம், இறைவா வாழ்வதற்கு வார்த்தைகள் உப்படவன்றோ உள்ளே சொன்னது போல இயேசுவின் கரங்களிலே நம்முடைய குடும்பத்திற்கு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை புகழ்கிறாக நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய நாவால் ஒவ்வொரு நாளும் அவரை பொழுது போற்றுவோம். இயேசு செய்த வல்ல செயல்களை நன்றியோடு நினைப்பார்கள். கடந்த ஆண்டிலே ஆண்டவர் செய்த எத்தனை புதுமைகள் அற்புதங்களை ஆண்டவர் வாழ்க்கையில நிறுத்திருக்கிறார். இயேசு குடும்பமா அனைத்து நல்ல செயல்களையும் நல்ல புதுமைகளையும் வரங்களையும் குடைகளையும் பெற்ற நன்றியோடு ஆண்டவர் 10 தொழுநோயை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஒரு தொழுநோயை மட்டுமே இயேசு வருகிறார். நன்றியோடு வருகிறார். இயேசு கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? குணமான 9 பேர் எங்கே? பாருங்கள், இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த பக்கம் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் புதுமைகளை வளர்ச்சிகளை நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இங்கே இருக்கிற ஆண்டவர், நட்டில் இருக்கிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். பாருங்கள், இயேசுவிடத்துல அந்த நன்றி உணர்வை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவிடத்துல ஆண்டவரே மனதோடு நமக்கு நான் நன்றி செலுத்துறப்பா, நன்றி சொல்ற ராஜாவே. அப்பா, இதோ என் வாழ்வு உயிருமாக நீங்கள் இருக்கிறப்பா. என்னை நோயிலிருந்து பாதுகாத்தி, ஆபத்திலிருந்து பாதுகாத்தி, துன்பத்திலே நான் உழந்து கொண்டிருக்கிறது, கடன் பாரங்களிலே சுமைகளிலே உழந்து கொண்டிருக்கிற பொழுது என்னை பாதுகாத்தீரப்பா. குழந்தை பாக்கியத்தை பொழுது கேட்கிற பொழுது என் பிள்ளைக்காக இந்த குழந்தை பாக்கியத்தை தாரேன் என்று கேட்ட பொழுது என் பிள்ளைக்கு அருமையான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பா. என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆண்டுகளாக திருமணம் ஆகவில்லை. 25 வயது, 28 வயது, 30 வயதிலே பொழுது கண்ணீரோடு கேட்கிற பொழுது திருமண வரத்தை கொடுத்திருப்பா. நான் வேலை இல்லாத இருக்கிற பொழுது எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பா. எனக்கு நல்ல மனைவி வேண்டும் என்று ஒருத்தர் ஜெயிக்கிற பொழுது அருமையான எனக்கு ஒரு வாழ்க்கை துணைவியை கொடுத்திருப்பா. நன்றி என்று ஆண்டவரே, நன்றி சொல்லாமல் என்னால இருக்கவே முடியாதப்பா. நீ செய்த நன்மைகள் கோடி கோடி நன்மைகளை யோசனைகளை ஆலயத்திலே கொடுத்திருக்கிறாப்பா. நீ ஓடி வந்து நன்றி செலுத்தக்கூடிய இந்த உலகிலே ஆண்டவர் அற்புதங்களை மீனமாய் தொடர்ந்து நம்மை நடக்கக்கூடிய ஆண்டவராக. அஞ்சாதே, பயப்படாதே, நான் முன்னோடு இருக்கின்ற ஆண்டவர் சொல்கிறார். இயேசுடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுடத்துல எல்லாரும் இப்போ முதல் படிட்டு, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று ஆண்டவரை ஆராதிப்போம். மனதில் படிவோமா? எல்லாரும் மனதில் படிவோம். தானியேல் ஒவ்வொரு நாள் 3 வேளை மனதில் படித்தான். இன்னைக்கு நாம் இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா பிதாவே, என்னை யார் அப்பான்னு கூப்பிடாருன்னு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகனே, நீ என்னை அப்பா என்று எப்பொழுது அழைப்பாய் என்று காத்திருக்கிற சொல்றதுல, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்ற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம்.
அன்பு செய்யக்கூடியவர் இருக்கிறார். ஆண்டவர் மனம் உயர்ந்து அவருடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அன்பால் உறுதி தள்ளப்பட்டு இயேசுவே உம்மால் கூடும் என்று எத்தனை உள்ளங்கள் இயேசுவை பற்றி கொண்டார்கள், சொந்தமாக்கி கொண்டார்கள். பாடுவோம். அறியாமல் அலைந்து என் நேசத்தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்து என் நேசத்தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. பாப்பினாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நினைவு கூர்ந்தேன், தாய்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வருகிறோம். ஆண்டவர் தூய ஜெபமான அன்னை நமக்கு குடையாக கொடுத்திருக்கிறார். இயேசுவிடத்திலே உள்ள குறிப்பிட நன்றி கூறுவோம். உன்னை மரியாள் ஆண்டவரை போற்றியது போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை வைத்து என் இதயம் கழிவூர் என்று அன்னை மரியாள் போற்றியது போல ஆண்டவர் மத்தியிலே இருக்கின்றார், நற்கருணை வாழ்கின்றார். ஒவ்வொரு நாள் நம்மை அப்பம் ஒன்றே நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறது. பவுலடியார் 10 சொல்வது போல நாம் அனைவருமே கிறிஸ்துவுடைய மறைவுடலிலே பங்கெடுக்கின்றோம். இயேசுவே நமக்கு தலையாக இருக்கிறார், இயேசுவே நம் உயிராக இருக்கிறார், ஒற்றாக இருக்கிறார். அந்த சமாய பிரேசனத்திலே ஐயா நீதான் வாழ்வதற்கு ஒற்றையா என்று சொன்னது போல இந்த மண்டலத்திலே இயேசு ஒற்றாக இருக்கிறார். சக்கேயுக்கு என்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டவர் மீட்க வந்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த பேருண்மைகளை, ஆண்டவருடைய மறைவுகளை நாம் தியானிக்க இயேசுடைய பிறப்பு இறப்பு இந்த உயிர்ப்பிலே நாம் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் ரட்சிக்கின்றார். ஆண்டவர்களுக்கு இந்த 153 திருமலைகளை ஜெபமாலை வழியாக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு அழைத்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருப்போமா? அதனுடைய எழுந்து அமர்ந்திருந்து இந்த ஜெபமாலை இந்த மறை உண்மைகளை ஜெபமாலை வழியாக அநேக புதுமைகள் அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த இடத்துல இந்த ஜெபமாலை இந்த வல்லமை நாம் இன்றைக்கு பறைசாற்று இருக்கிறோம். இயேசுவிடத்துல எத்தனை உள்ளங்கள் இன்றைக்கு கடவுளை விட்டு விலகி இருக்கிற உள்ளங்கள் அநேகமே பிரட்டோலோ என்ற
வாழ்விலே கடவுளை நிராகரித்து வாழ்ந்தவர், கடவுளை அங்கிருந்து விலகிச் சென்றவர். தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு நிலையிலும் கடவுளத்திலே அவன் ஒரு நாள் அந்த டொமினிக்கன் அந்த குருவானவரை தன் வாழ்விலே அவன் சந்திக்கின்றான். தீயாய் பிடித்த மனிதன், தீயாய் பிடித்த அந்த நிலை அவனை கடவுளை விட்டு வெகு தூரத்தில் சென்றது. பேர் பிரட்டாலோ லோங்கோ, அவனுடைய பேர் பிரட்டாலோ லோங்கோ என்ற பெயர். கடவுளை விட்டு வெகு தொலைவிலே வாழ்ந்தவர், கடவுளே வேண்டாம் விசுவாச கோட்பாட்டுக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மனிதன் தன் வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு நிராகரிக்கப்பட்ட நிலை அவருடைய வாழ்விலே ஒரு டொமினிக்கன் அந்த குருவானவரை வாழ்விலை சந்திக்கின்றான். 2 ஆண்டுகள் அவரோடு தங்குகின்றான். இதை அனைத்தை பெற்று நல்ல ஒரு கத்தோலிக்க ஒரு குருவாக அவர் மாறுகின்றார். பாருங்கள் எத்தகைய ஒரு மனநிலை அவருடைய வாழ்விலே கடவுளால் ஆட்கொள்ளப்படுகின்றார். அந்த டொமினிக்கன் சபை குருவானவர் அவரிடத்திலே கையிலே ஜெபமாலை ஜெபிக்க அவனை தூண்டுகின்றார்கள். ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வாழ்க்கையில் வல்லமை அவன் கத்தோலிக்க குருவாகி கத்தோலிக்க விசுவாசத்தை அவன் இன்னும் போற்றினான் என்று வரலாறு சொல்கின்றது. அவருடைய வாழ்க்கை சரீரத்தை மறைத்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த பிரட்டோலோ லோங்கோவுடைய வாழ்க்கை இந்த மாற்றத்தை படித்து வந்தார். அதிலிருந்து பெறப்பட்டதான் இந்த ஒளியின் மறைவுண்மைகள். 2002ஆம் ஆண்டு திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த ஒளியின் மறைவுகளை நாம் ஜெபிக்க வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையே நாம் இந்த ஒளியின் மறைகளை ஜெபிக்க நமக்கு அருமையான ஜெபத்தை கொடுத்திருக்கின்றார். பாருங்கள் இயேசுடைய இந்த பிறப்பு இறப்பு உயிர்ப்பு துக்க மகிமை மகிழ்ச்சி இந்த பேருமையிலே ஒளியின் மறைமைகளும் நம்மை வாழ்விக்கின்றது, நம்ம உயிர் கொடுக்கின்றது. கையிலே ஜெபமாக எழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள். கடவுள் உயிரோடு இருக்கிறார், கடவுள் ஒவ்வொருவரும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் கையில் ஜெபம் எடுப்போமா, கூடி ஜெபிக்க தொடங்குவோமா? இந்த நம்ம நாட்டில் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு நம்ம நாட்டில் தொடங்கிட்டோம். ஜெபமாக என்னை நம்ம வெளிநடத்தக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார்கள். நம்மோடு இருக்கின்ற தாய் அன்னை நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்ற அந்த பண்பு தான் நாம் இந்த நவநாட்டிலே தொடங்குகிறோம். நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சி, தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவோர் என்று சொல்கிறார் ஆண்டவர். பணிவு தான் சொல்கிறார் ஆண்டவர். அமைதி, இந்த பணிவும் அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கு உண்மையே அந்த ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். பணிவு தான். எவ்வளோ படித்திருக்கலாம் பார்த்த பவுலுடைய வாழ்க்கையிலே என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள உப்பை இழக்கிறது என்று சொல்வது போல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்வார், கடவுள் வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றது என உலக கருதுவத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவார். பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையினரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், எங்கே இருக்கு ஞானம், எங்கே இருக்கு கடவுளுடைய வல்லமை? இந்த சிலுவையில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார். கலாத்திய மடலிலே பவுலுடைய 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறார், எதை குறித்து நான் பெருமை கொள்ள மாட்டேன். இது பாருங்கள், என் வாழ்க்கையில் எல்லாம் பெருமையாக நினைக்கிறோம். என் படிப்பு, என் சொத்து, என் செல்வம், எனக்கு குடும்பத்தில் நிறைய ஆசை, பெருமையோடு சொல்லுகிறோம். பவுலுடைய பெரிய ஒரு யூதர் செல்வத்தை நாம் எதிரே பெருமை கொள்கிறார். எதை குறித்து நான் பெருமை கொள்ள மாட்டேன். இயேசுடைய இந்த சிலுவையை குறித்து மட்டுமே நான் பெருமை கொள்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இருக்கிறார். இயேசு பிரசன்னத்தை போற்றி கொண்டு நாம் இப்பொழுது ஆராதனை ஆராதனை வல்லவரே, நல்லவரே, ஆவியானவரே, அக்கினியானவரே, தூயவரே ஆராதனை என்ற பாடல்களோடு நாம் இணைந்து நேசரே உன் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே என்ற பாடலை பாடுவோமா? ஆர்வமுடனே
துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே சலமே ராய்கள் பாடுமா அதிசயமே ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவை பொங்குதையா என்று நினைத்து பாடுவோம். நினைத்து நினைத்து உள்ளவை பொங்குதையா நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்மோடு நான் என்று பாடுவோம். செம்மறை பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே எனக்காரல்லோ பாக்கியமே சுத்தரத்தம் எனக்காரல்லோ பாக்கியமே சுத்தரே அழைத்தவரே ஆராதனை
அருமையான ஒரு நேரம். ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்த ஒரு நேரம், நம் உள்ளத்தை ஆட்கொள்ளுகின்ற நேரம். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சார். இடத்துல எல்லாருடைய பாவங்களுக்கு கொடுப்போமா, எல்லாம் மனதில் படிவோமா, எல்லாருடைய மனதில் படித்து ஆண்டோடத்துல நாம் வல்லமை பெறுவோம், ஆற்றலை பெறுவோம். ஆண்டவர் நம்மை சுகமளிக்கின்ற நேரம். மனதில் படித்து கொடுங்க. இந்த வேலையில உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஆண்டவர் மன்னிக்கின்றவர். உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல சிவப்பாக இருந்தாலும் வெண்மணி போல வெண்மையாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இருக்கின்றார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ராயப்பொழுது, ஆண்டவரே, என் சகோதர சகோதரி எனக்கு எதிராக பாவம் செய்துவிட்டார், நான் எத்தனை முறை மன்னிப்பது? ஒரு முறையா, 2 முறையா, அது 7 முறையா, அது 70 முறை? எத்தனை முறை? ஆண்டவர் சொல்கிறார் 70 தடவை 7 முறை என்று சொல்கிறார். பாருங்கள், 7 என்பது ஒரு நிறைவு, 7 என்பது முழுமை. 7 நாட்களிலே ஆண்டவர் உலகத்தை படைக்கின்றார். 7 அருட்சாதனைகளை நாம் பெறுகின்றோம். 7 என்பது விவிலியத்திலே ஒரு நிறைவு. இயேசு சிலுவையிலே 7 வார்த்தைகளை இயேசு பேசுகின்றார். அந்த 7 என்பது ஒரு முழுமை, நிறைவு, விடுதலை. அந்த 7 ஆண்டவர் 7 தடவை 7 என்று மன்னித்துக் கொண்டே இரு என்று சொல்கிறார். அதுங்கள் ஆண்டவரே, என் சகோதர சகோதரி, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள் தவறு செய்தவர்கள் என்னால் மன்னிக்க முடியவில்லை. எத்தனை முறை சொல்வது? சொல்லிக்கொண்டே இருப்பதா? போதும், இனி நான் பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் அநேக பேச்சை நிறுத்திவிட்டார்கள். பேசுவீன், என் பிள்ளைகளிடத்தில் பேசுவீன், நீ ஒன்றுக்கு உதவ மாட்டான், உதவாக்கலை, இவனால் ஒன்றும் பயனில்லை, நீ உறவே வேண்டாம். உறவு துண்டிக்கப்பட்ட நிலை அநேக குடும்பத்தில், கணவர் மனைவிக்கிடையே, மனைவி கணவருக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இன்றைக்கு அநேக உறவு துண்டிக்கப்பட்ட நிலை. எனக்கு யார் இருக்கிறார்? என்னை யார் அன்பு செய்வார்கள்? என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? கைவிடப்பட்ட நிலை. சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் முன்பாக என்னை அன்பு செய்ய யார் இருக்கிறார்கள்? என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறார்? இந்த வீட்டிலே எத்தனை பேர் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். தனிமை, விரக்தி, மனத்தாழ்மை, மனத்துயரம், பாடுகள், சிலுவை, ஒவ்வொரு நாளும் சரி. என்னை இந்த வீட்டிலே புரிந்து கொள்ள யாரும் இல்லையா? என்னை வார்த்தையை கேட்க யாரும் இல்லையா? கதறி கொண்டிருப்பது அநேக பேர். பெற்றோராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். என்னுடைய நிலையை யார், என் சூழ்நிலையை யார் புரிந்து கொள்வார்கள்? கைவிடப்பட்ட நிலை. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். விரக்தியான நிலை, தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்திலே கடன் பாரங்கள், கடன் சுமைகள், பிரச்சனையே பிரச்சனை. என் வாழ்க்கையில தடைகள், எதை எடுத்தால் வாழ்க்கையில தடைகள். வேலை செய்ய முடியவில்லை, உடல் நோய்கள், மன நோய்கள், மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள். என்ன செய்வது? சாத்தானுடைய தொல்லைகள் என்னவென்று தெரியவில்லை. என் வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சுமை. வருத்தத்தோடு இருப்பவர்கள், பாரங்களோடு இருப்பவர்கள், படுக்கையில் சிலர்களோடு உறங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள். உறங்க வரவில்லை, என்னால் உறங்க முடியவில்லை, எனக்கு தூக்கமில்லை, என்னவென்று தெரியவில்லை. சாத்தான் முடித்த மனநிலைகள். உண்மை பேயே, இவர்களுக்கு நீ அகன்று போ. அதிகாரத்தோடு விரட்டினார். இயேசுவே, வல்லமையிலிருந்து ஆவின் அபிஷேகத்தை எங்களை ஊற்றுவையா. எங்கள் உள்ளங்களிலே நாளை ஊற்றும். படைகளோடு இருக்கிறோம், அச்சத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், கவலைகளோடு இருக்கிறோம். வானத்து பறவையை பாருங்கள், அவை விளைப்பதும் அறுப்பதும் இல்லை. சொல்லி இருக்கிறப்பா, கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறாண்டவரே. 1 பேதுரு 2:7 இதோ உன் கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அவர் மீது கவலையாய் இருக்கிறது போல. விடுதலை பயணத்திலே ஆண்டவர் நமக்காக போராடக்கூடியவர் என்று சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு விடுதலையை, அமைதியை, வெற்றியை, வாழ்வை ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த ஊற்று இவங்க நக்கனிலே ஆண்டவர் இருக்கிறார். விட்டு நோக்கி பார்ப்போமா? இயேசுவை விட்டு நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க உள்ளத்தை, உங்க பாருங்களை, உங்க சுமைகளை, உங்க கவலைகளை, உங்க கண்ணீரை, உங்க வேதனைகளை யாரும் நான் சொல்வேன். கைவிடப்பட்ட நிலை யாரும் சொல்வது?
அந்த இடத்துலையா, தாயிடத்திலையா, அந்த உடல் சகோதரத்திலா ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைக்கி 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 உள்ளத்திலே அப்படியே பாட்டல பாங்கி ஒரு நாள் பொங்கி எழுகிறோம், கத்துகிறோம், கதறுகிறோம். வீட்டிலே கூச்சல், எரிச்சல், வீட்டிலே புகைச்சல், வீட்டிலே துன்பமான ஒரு நிலை. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த பாரமான நிலை, சுமைகளை மத்திய நெச்சரி 16 அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார், சுமை சுமந்து வந்திருப்பவர்களே எல்லோரும் வாங்க, உங்கள் சுமைகளை என்னை இறக்கி வைக்கின்றார். ஏனென்றால் நான் கனிவும் மன தாழ்ச்சி இருக்கிறேன் என்று சொல்கிறார். வாருங்கள், come to me, I will share your burden என்றார் ஆண்டவர். உன் சுமைகளை தாங்குகிறேன் என்றார். சுமை தாங்கியாக இருக்கிறேன் என்று எங்களை ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து விட்டுள்ளார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. நம்மை விலை கொடுத்து விட்டிருக்கிறார். பாருங்கள், இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக உயிர்த்திருக்கிறார். இயேசுவிடத்துல அன்பு கொள்வோமா? கைவிடப்பட்ட அந்த இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் நடக்கும் என்ற நம்பிக்கை. அந்த மேசையில் விடக்கூடிய அந்த ரொட்டி துண்டுகளை நாய்கள் நக்கி தின்னுமே. இந்த கனானியர்களுடைய நம்பிக்கை இயேசு பார்க்கிறார். மகளே, இவ்வளவு பெரிய நம்பிக்கையா பார்க்கிறார் இயேசு. அந்த நூற்று தலைவருடைய எனக்கு வா என்றால் போ என்றால் சொல்லக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் இருக்கிறது, படையவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது. நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். நூற்றுவத்தில் செச்சுரியன், நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொல்லு, என்னுடைய நலபெறுவான் என்று சொல்கிறார். பாருங்கள், எத்தகைய ஒரு நம்பிக்கை. இஸ்ராயேலில் எத்தகைய நம்பிக்கையை நான் ஒருவரிடத்திலும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார். அவர் பாராட்டுகின்றார் நூற்றுவத்தில். பாருங்கள், இயேசுவிடத்தில் எவ்வளவு ஒரு வல்லமை, இயேசுவிடத்தில் எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று எத்தனை பேர் சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். இன்றைக்கு நாம் சுகம் பெற வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய கவலைகளை, கண்ணீரை, பாதங்களை, சுமைகளை, வேதனைகளை, நெருக்கடிகளை, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடி, உறவு சிக்கல்கள் எல்லாம் ஆண்டோட காலத்தில் கொடுப்போம். அமைதியை தாரும் ஆண்டவரே. அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டோடைய பாடிகளை 7 வியாழங்களை அன்னை மரியாள் துன்பத்திலே சுமந்து இயேசுவின் சிலுவை வரைய சென்று அன்னை எவ்வாறு இந்த துன்பத்தையெல்லாம் சந்தித்தார்கள். ஜமான இணைப்பட்ட துன்பங்கள், அநேக துன்பங்கள். இயேசுவை பற்றி வாழ்விலை அறிந்து கொண்டு அவரோடு பயணித்து அவரை வளர்த்து ஆக்கி அவரோடு இருந்து சிலுவையிலே அவர் தொங்கிய அந்த நிலையை, ஒரு தாயினுடைய நிலையை பாருங்கள். தன் மகன் சிலுவையிலே இதோ ஒரு குற்றமும் அறியாதவர் என்று பிலாத்துவார் அந்த அரசனால் சொல்லப்பட்ட இவர் மீது ஒரு குற்றமும் இல்லை. பாருங்கள், இயேசு சிலுவையிலே தொங்கப்பட்ட நிலை ஒரு தாய்க்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்னை மரியாள் அந்த தாங்க முடியாத அந்த துயரத்தோடு இயேசுடைய சிலுவையை தொங்கியவர்களை பார்த்து இயேசுவோடு உடனிருந்து அன்னை தாய் மடியிலே இயேசுவை வைக்கிற பொழுது எப்படி இருக்கும் அந்த தாயினுடைய உள்ளத்தை, அன்னையுடைய உள்ளத்தை எப்படி இருக்கும்? இந்த மகனை இப்படி கொடுத்து விட்டேரே, ஒரு குற்றம் அறியாத இந்த மகனை என்று எவ்வளவு கண்ணீரோடு அதை இருப்பார்கள். நாம் ஒரு காலம் கண்ணீர் சிந்துகிறோமா கேட்டு பாருங்கள். ஒரு காலம் நாம் கண்ணீர் சிந்துகிறோமா? ஆண்டோடைய இரக்கத்திற்காக, ஆண்டோட விடுதலைக்காக நாம் கண்ணீர் சிந்துவோம். இயேசு நம்மிலே வாழ்கின்றார். குறைகளை, பாவங்களை உத்தரவாக நீக்குகின்றார். மகளே, மகளே, உன் பாவங்கள் நீக்கப்பட்டன, கட்டுகள் உடைக்கப்பட்டன, வெள்ளிசூட இலக்குகள் என்னவென்று தெரியவில்லை, ஏனென்று தெரியவில்லை. இந்த சுமை, ஏன் இந்த பாரம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராய்த்து வருகிறேனே. யோபு புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே யோபை பார்க்கும் பொழுது மாசற்றவர் நேர்மையாளர் பட்ட துன்பங்கள், அநேக துன்பங்கள், யோபுட்ட துன்பங்கள், மனைவி, மக்கள், சொத்துகள், நண்பர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலை. பாருங்கள், அந்த ஆண்டவரை விடவில்லை, ஆண்டவர்கள் சண்டை போடவில்லை, ஆண்டவரை கட்டிக்கொண்டார். யோபு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார். நீ சொல்ல முடியுமா? கேட்டு பாருங்கள். ஒன்று இல்லாத பொழுது, ஒன்று கிடைக்காத பொழுது, வேண்டி நடக்காத பொழுது எத்தனை முறை கடவுளை நினைக்காத கடவுளே, உனக்கு காது இருக்கா, உனக்கு கண்ணு இருக்கா, நான் எப்படி கடவுளே கஷ்டப்படுகிறேன் என்று எத்தனை முறை நிந்தனைக்குள்ளாக்கி இருப்போம். ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்த நேரங்கள், ஆலயத்துக்கு வராமல், திருப்பதிக்கு வராமல், ஜெபிக்க முடியாமல் அநேக கட்டுகள். சாப்பிடுவது, உறங்குவது, சாப்பிடுவது, உறங்குவது, இதுதான் வாழ்க்கையா? கேட்டு பாருங்கள். ஆண்டவர் எனக்காக மரித்தார்,
எனக்காக உயிர் கொடுத்தார். என்னை அன்பு செய்கிற ஆண்டவர் இந்த நற்கரையிலே மெய்யாகவே இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்று இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்க. அந்த கைவிடப்பட்ட நிலையை ஒப்புக் கொடுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாராட்டுவா என்னை சீராட்டுவா, தாராட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. கதிரோடு உங்களுக்கு ராயப்பர் மனம் வெதும்பி குமுறி ஆண்டவரிடத்தில் அழுதார். அந்த மகதா மரியா கதிரோடு ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி தன் பாவத்துக்காக அவர் மீட்பு பெற்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே கண்ணீரோடு இருக்கிறவர்கள் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வம் இருக்கிறார். நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவர், மீட்பு கொடுக்கின்றவர், விடுதலை கொடுக்கிறவர், உணவளிக்கின்றவர், உடல் அளவிலே மனதளவிலே கட்டுவதற்காக ஏன்னு தெரியவில்லை. தலைப்பாரம், உடலிலே பல நோய்கள், மனதிலே அழுத்தங்கள், மன சிக்கல்கள் எல்லாம் உள்ளத்திலே மன பாரங்களோடு இருக்கிறோம், மன நிம்மதி இழந்து இருக்கிறோம். இயேசு நம்மோடு இருக்கிறார்.
பாடிய கீதத்தை பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் ஏழை மறைந்தே முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குழந்தையாரே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மனிதை வாழ்த்து யாவுமாக. தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் நன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உயிர்ப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடினை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருநத்தமிழத்தின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை